ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியாகிரஃபி என்சிஆர்டி கிளாஸில் இருக்கக்கூடிய சாப்டர் 5th மேஜர் டொமைன்ஸ் ஆஃப் த எர்த் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே நம்ம பார்த்துருப்போம். அதாவது வந்து நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்க பிளானட்ஸ்லேயே வந்துட்டு நம்ம எர்த்தில் மட்டும்தான் வந்துட்டு லைஃப் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த எர்த்தில் வந்துட்டு எதனால் லைஃப் பாசிபிள், அப்புறம் என்னென்ன டொமைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த லெசனில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகேங்களா? எர்த்தில் வந்துட்டு மொத்தம் வந்து மேஜர் டொமைன்ஸ் வந்து மொத்தம் வந்து 3 இருக்குது. ஓகேங்களா? லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர். ஓகேங்களா? இது மூணும் வந்துட்டு மீட் ஆகக்கூடிய பாயிண்ட், அதாவது இது மூணும் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா பயோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அந்த பயோஸ்பியரில் தான் வந்துட்டு லைஃப் வந்து பாசிபிள். ஓகேங்களா? இப்போ லித்தோஸ்பியர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ எர்த்தை வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணோம், இன்டீரியராக நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா க்ரஸ்ட், மேண்டில், கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ க்ரஸ்ட்டில் அந்த க்ரஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய சாலிட் போர்ஷன்ஸை தான் என்ன சொல்லுவாங்கன்னா லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மாஸ்பியர்னால் நம்ம கேஷியஸ் லேயர் இருக்குது பார்த்திங்களா எர்த்தை சுற்றி, அது அட்மாஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு என்னென்னா நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ், அதாவது போத் வாட்டர் வேப்பராக இருக்கட்டும், என்ன ஃபார்ம் ஆஃப் வாட்டராக இருந்தாலும் ஓகே. ஸோ நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் இதை தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வேர்ட் ஆரிஜின் இந்த பிங்க் பாக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இந்த க்ரீக் லாங்குவேஜில் வந்துட்டு லித்தோஸ் அப்படின்னா ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அட்மாஸ்னா வேப்பர் அப்படின்னு அர்த்தம். ஹைடோ அப்படின்னா வாட்டர், பயோஸ் அப்படின்னா வந்துட்டு லைஃப். ஓகேங்களா? இப்போது நம்ம லித்தோஸ்பியரை பற்றி பார்ப்போம். நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய சாலிட் போர்ஷனாக தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எர்த் கிரஸ்ட்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த எர்த் கிரஸ்ட்டில் வந்துட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ராக்ஸால் மேடப் ஆனது தான் எர்த் கிரஸ்ட். ஓகேங்களா? அப்புறம் தின் லேயர் ஆஃப் சாயில் கூட இருக்கும். அந்த சாயில் நம்மளுக்கே தெரியும் நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பிளான்ட்ஸ் இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் வளர்றதுக்கான சப்போர்ட் வந்து நியூட்ரிஷன் வந்து அதுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இந்த எர்த் சர்ஃபேஸ் வந்துட்டு ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா கான்டினென்ட்ஸ், ஓஷன் பெசின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லேண்ட் மாஸை வந்து கான்டினென்ட்ஸ் அப்படின்னு, வாட்டர் பாடிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓஷன் பெசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணுறாங்க. எல்லா ஓஷன்ஸுமே வந்துட்டு நம்ம வேர்ல்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா எல்லா ஓஷன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த ஓஷன் எல்லாம் இந்த வாட்டர் பாட் எல்லாமே வந்துட்டு கனெக்டடாக இருக்கும். ஆனால் லேண்ட் மாஸ் பார்த்திங்கன்னா ஒன்று கூட ஒன்று எல்லா இதுவும் கனெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது இல்லைங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம லேண்டை வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, எலிவேஷன் ஆஃப் லேண்ட் எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா சி லெவல்லேருந்து தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அதாவது இந்த சி வாட்டர் எப்போவுமே வந்துட்டு அதோடய லெவல் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அதை வந்து 0வாக எடுத்துகிட்டு சியிலேருந்து அதோடய லெவலை வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டு யூ நோ பாக்ஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்த நெக்ஸ்ட் உள்ளே போய்க்கலாம். இப்போது எட்மண்ட் ஹிலாரி நியூசிலாண்டில் இருக்கார் அவரும், அதுக்கப்புறம் டென்சிங் நார்கே ஷெர்ஃபா அப்படிங்கிற இந்தியாவை சேர்ந்தவரும் வந்துட்டு ஹையஸ்ட் பீக்கான மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணவங்க. ஓகேங்களா? எப்போ அப்படின்னா 29th May 1953. நெக்ஸ்ட்டு ஜுன்கோ தபை ஜப்பானை சேர்ந்த ஒரு ஃபர்ஸ்ட் உமன் தான். இவங்க தான் வந்துட்டு 16th May 1975 கிளைம் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் உமன் யார் ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பச்சேந்திரி பால் அப்படிங்கிறவங்க 23rd May 1984. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மே மந்தில் வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க. அதே இவங்க எல்லோரும் மே மந்த் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா மே மந்த் வந்து இப்போது மவுண்ட் எவரெஸ்ட் எங்கெங்கே இருக்குது, நம்ம இந்தியா கிட்டே இருக்குது இல்லையா. ஸோ இந்த மவுண்ட் எவரெஸ்ட் வந்துட்டு நம்ம இந்தியா எங்கே இருக்குன்னா நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. நார்தன் ஹெமிஸ்பியரில் பாருங்களேன், நம்ம இதுதான் நம்ம வேர்ல்ட் குளோப் அப்படின்னா இந்த குளோபில் இந்த இடத்துல இந்தியா இருக்குது. ஓகேங்களா? நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. இந்த நார்தன் ஹெமிஸ்பியரில் தான் வந்துட்டு மே மந்த் வந்து என்னென்னா சம்மர் சாலிஸ்டிஸ்
நம்ம வந்து பார்த்துருப்போம் சம்மர் சாலிஸ்டிஸ். ஓகேங்களா? ஸோ சம்மர் சாலிஸ்டிஸ் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, எர்த் வந்துட்டு இப்படி இருக்கும். இங்கே வந்து சன். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா சம்மர் சாலிஸ்டிஸ் அப்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு அதிகமான இது இருக்கும். ஐ மீன் டே லைட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? டே டைம் அதிகமாக இருக்கனால சன்லைட் வந்து அதிகமாக வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் படுது இல்லைங்களா? ஸோ அப்படி படும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டில் பீக்கில் வந்துட்டு அந்த அந்த ரொம்ப கோல்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு மீடியமாக இருக்கும். ஸோ இதுதான் ரீசனாக இருக்குங்கிறது என்னோடய கெஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய்க்கலாம். இப்போ ஹையஸ்ட் பீக் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து எவ்வளோ ஹைட் அப்படின்னா 8848. இதை எப்படி நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். 8 8 4 8 எடுத்து வச்சா மவுண்ட் எவரெஸ்ட்டே ஏறிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? 8848 இவ்வளோ மீட்டர்ஸ் ஹைட்டில் தான் வந்துட்டு மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிரேட் ஹைட் நம்ம மவுண்டெயின் பார்த்துட்டோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னென்னா ட்ரன்ச் அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு இது எர்த் இருக்குன்னா, எர்த் மேலே இப்படி இருக்கிறது வந்து மவுண்டெயின் இது வந்து மவுண்டெயின் பீக். ஹையஸ்ட் வந்துட்டு மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்தோம். இதே இந்த எர்த் சர்ஃபேஸில் கீழே எந்த அளவுக்கு வந்து டீப்பான எப்படி சொல்கிறதுனா, ஒரு குழி இருக்குது. குழி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது வந்து ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீப்பஸ்ட்டு ட்ரென்ச் என்னென்னா மரியானா ட்ரென்ச். இது எங்கே இருக்குன்னா பசிபிக் ஓசனில் இருக்குது. ஓகேங்களா? இது எவ்வளோ டெப்த் அப்படின்னா 11,022. ஓகேங்களா? 11,022 மீட்டர்ஸ் டெப்த் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு மவுண்டெயின் பீக்கை விட ட்ரென்ச் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு காண்டினென்ட்ஸ். ஏன்னா இப்போ இதில் ஏன் நம்ம காண்டினென்ட் பார்க்கணும், லித்தோஸ்பியர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எர்த் காஸ்ட்டை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னென்னா காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன் பேசின்ஸ். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு காண்டினென்ட்ஸ் பார்க்கலாம். மொத்தம் 7 மேஜர் காண்டினென்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாமே வாட்டர் பாடிஸால் வந்து செப்பரேட் ஆகிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியா, யூரோப், ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ஓகேங்களா? இந்த நல்லா நோட்டீஸ் பண்ணோம்னா தெரியும், நம்மளுக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் அதிகமான லேண்ட்மாஸ் இருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து கம்மியான லேண்ட்மாஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் வந்துட்டு அதிகமான லேண்ட்மாஸ், சதர்ன் ஹெமிஸ்பியரில் அதிகமாக வாட்டர் பாடி தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஒவ்வொரு காண்டினெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஏஷியா தான் வந்துட்டு இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் காண்டினெண்ட். இதில் வந்துட்டு இப்போது லேண்ட் மாஸ் எர்த்தில் இருக்கிற லேண்ட் ஏரியாலேயே 1/3 ஏரியா ஃபுல்லாக வந்து ஏஷியா தான் கவர் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. இந்த ஏஷியாவில் வந்து டாபிக் ஆஃப் கேன்சர் வந்து பாஸ் ஆகுது. அப்புறம் ஏஷியாவையும் யூரோப்பையும் என்ன செப்பரேட் பண்ணுது அப்படின்னா யுரல் மவுண்டெயின்ஸ் தான் வந்து செப்பரேட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போது யூரோப் அண்ட் ஏஷியா ரெண்டோட லேண்ட்மாஸையும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா யுரேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூரோப் பற்றி பார்ப்போம். யூரோப் வந்து ஏஷியாவோட சிறுசு தான். இந்த காண்டினெண்ட் எங்கே இருக்குன்னா ஏஷியாவுக்கு வெஸ்ட் சைடில் இருக்குது. இந்த யூரோப்பில் வந்துட்டு ஆர்டிக் சர்க்கிள் வந்து பாஸ் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து 3 சைடு வந்து வாட்டர் பாடியால் வந்து கவர் ஆகிருக்கு. பாருங்களேன். ஸோ நான் எது சொல்கிறேன்னா இந்த யூரோப் 3 சைடுமே வந்துட்டு வாட்டர் பாடியால் கவர் ஆகிருக்கு. ஸோ யூரோப் அண்ட் ஏஷியா இது ரெண்டையும் பிரிக்கக்கூடியது உரல் மவுண்டெயின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃப்ரிக்கா பற்றி பார்ப்போம். ஆஃப்ரிக்கா வந்துட்டு ஏஷியாவுக்கு அடுத்தபடியாக செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினெண்ட். ஓகேங்களா? இந்த ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இதில் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஈக்வேட்டர் இது 3மே வந்து இந்த ஆஃப்ரிக்கா காண்டினெண்ட்டில் மட்டும்தான் வந்து பாஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு இந்த ஈக்வேட்டர் 0 டிகிரி லாட்டிடியூட் இருக்கு இல்லையா, இது வந்து ஆல்மோஸ்ட் மிடில் ஆஃப் த காண்டினெண்ட்டில் வந்து பாஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஆஃப்ரிக்காவோட அதிகமான பார்ட் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப பெரிய ஹாட் டெசர்ட்டான சஹாரா டெசர்ட் வந்து ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. இந்த காண்டினெண்ட் வந்து எல்லா சைட்லேயுமே ஓஷன்ஸ் அண்ட் சீஸால் வந்து பவுண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நார்த் அமெரிக்கா பற்றி பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் வந்து ஏஷியா, செகண்ட் லார்ஜஸ்ட் ஆஃப்ரிக்கா, தேர்ட் லார்ஜஸ்ட் நார்த் அமெரிக்கா. இந்த நார்த் அமெரிக்கா பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா கூட ஒரு சின்ன ஒரு நேரோ பார்த்தால தான் நீங்கள் இருக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்துமஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு இஸ்துமஸ் ஆஃப் பனாமா. இந்த 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 பாட் இருக்குது பார்த்திங்களா, கரெக்டாக சொல்லணுன்னா இந்த பாட், கரெக்டாக சொல்லணுன்னா இந்த பாட், இதுதான் வந்துட்டு இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது ஸ்ட்ரைட் இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. இஸ்துமஸ்னால் என்னென்னு மட்டும் நான் சொல்கிறேன். இஸ்துமஸ் அப்படிங்கிறது வந்து 2 வாட்டர் பாடியை டிவைட் பண்ணி 2 லேண்ட் மாஸை கனெக்ட் பண்ணக்கூடிய பாட்டை இஸ்துமஸ்னும், 2 லேண்ட் மாஸை டிவைட் பண்ணி 2 வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணக்கூடிய இதை வந்து ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார்க் ஸ்ட்ரெயிட் நம்ம சொல்லுவோம் இந்தியாவில். பார்த்திங்களா, இதை வந்து இதில் கொஞ்சம் கிளியராக இல்லை, ஸோ நான் சொல்கிறேன். இது வந்து பார்க் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன பார்க் ஸ்ட்ரெயிட் அப்படின்னா 2 லேண்ட் மாஸ் 2 வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணி 2 லேண்ட் மாஸை டிவைட் பண்ணுறது வந்துட்டு ஸ்ட்ரெயிட். அதுவே 2 வாட்டர் பாடி டிவைட் பண்ணி 2 லேண்ட் மாஸை கனெக்ட் பண்ணக்கூடியது வந்துட்டு இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு நார்த் அமெரிக்கா நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் வந்துட்டு இந்த காண்டினென்ட் வந்து கம்ப்ளீட்டாக நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சவுத் அமெரிக்கா. இதோ இங்கே கூட போட்டிருக்காங்க பாருங்கள். இஸ்துமஸ் அப்படிங்கிறது நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் ஜாயினிங் 2 லேண்ட் மாசஸ். அதே வந்து ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது நேரோ பேசேஜ் ஆஃப் வாட்டர் கனெக்டட் 2 லார்ஜ் வாட்டர் பாடிஸ் லைக் சீஸ் அண்ட் ஓஷன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு சவுத் அமெரிக்கா மோஸ்ட்லி வந்துட்டு சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்குது. இது வந்துட்டு சவுத் அமெரிக்கா வந்து என்னென்ன ஓஷன் சரௌண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஈஸ்ட் சைடில் வந்துட்டு அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் வெஸ்ட் சைடில் வந்துட்டு பசிபிக் ஓஷன் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு. அதே நார்த் அமெரிக்கா பார்த்திங்கன்னா 3 ஓஷன் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னா ஈஸ்ட்டில் வந்துட்டு ஈஸ்ட் சைடில் வந்து அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் வெஸ்ட் சைடில் வந்து பசிபிக் ஓஷன் அண்ட் தென் மேலே நார்த் சைடில் வந்துட்டு ஆர்டிக் ஓஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு இந்த சவுத் அமெரிக்காவில் தான் வந்துட்டு லாங்கஸ்ட் மவுண்டெயினான ஆண்டஸ் மவுண்டெயின் வந்து இருக்குது. ஓகேங்களா. அண்ட் தென் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிவரான அமேசான் ரிவர் இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு ரிவர் பார்த்தோம். என்னென்னா ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைல் ரிவர். இது வந்து லார்ஜஸ்ட் ரிவர். இது வந்து மிகப்பெரிய ஆறு அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான். மிக நீளமான ஆறு அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய நைல் ரிவர். ஓகேங்களா. அண்ட் தென் ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு சின்ன காண்டினென்ட். இது வந்து மொத்தமாகவே எக்ஸ்ட்ரீமாகவே இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் தென் இது வந்து சுற்றிலுமே வந்துட்டு ஓஷன்ஸ் அண்ட் சீஸால் கவர் ஆகிருக்கனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, ஐஸ்லாண்ட் காண்டினென்ட் அப்படின்னு கூடவே சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த அண்டார்டிகா வந்துட்டு கம்ப்ளீட்டாக சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்குது. இது ஒரு ஹியூஜான ஒரு காண்டினென்ட். அண்ட் தென் இந்த அண்டார்டிகாவில் வந்து சவுத் போல் வந்து ஆல்மோஸ்ட் சென்டரில் ஆஃப் த காண்டினென்ட்டில் வந்து இருக்குது. அண்ட் தென் இது வந்து போலார் ரீஜன்கிறனால வந்துட்டு எப்போவுமே வந்து பெர்மனெண்ட்டாக திக் ஐஸ் ஷீட்ஸ் வந்து அங்கே இருக்கனால பெர்மனெண்ட்டாக வந்துட்டு ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் அங்கே வந்து பாசிபிள் இல்லை. இப்போ வரலும் கிடையாது. அண்ட் தென் வந்துட்டு அதனால் நிறையா கண்ட்ரிஸ் என்ன பண்ணாங்கன்னா ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் செட் பண்ணி அங்கே ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா கூடயும் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன நேம்னா மைத்ரி அண்ட் பாரதி அப்படிங்கிற நேமில் வந்து ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைட்ரோஸ்பியர்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏர்த் அப்படின்னாலே வந்துட்டு ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்லி நம்ம முதலே பார்த்துருந்தோம். ஏன் ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, என்ன ஹைட்ரோஸ்பியரை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஏர்த் ஏன் ப்ளூ பிளானட்னு சொல்கிறோன்னா முக்கால்வாசி வாட்டரில் தான் கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா. 71% ஆஃப் ஏர்த் இஸ் கவர்டு வித் வாட்டர் அண்ட் பேலன்ஸ் 29% தான் வந்துட்டு லேண்டால் கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னாலே வந்து வாட்டர், அப்புறம் அதோட எல்லா ஃபார்ம்ஸும் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் வாட்டர், ஓஷன், ரிவர், லேக் இதெல்லாம். அண்ட் தென் கிளேஷியர்ஸ் அப்படின்னா ஐஸு. அண்ட் தென் வந்துட்டு வாட்டர் வேப்பர், இந்த மாதிரி எல்லா ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து ஹைட்ரோஸ்பியருக்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த ஏர்த் இருக்க வாட்டர் பார்த்தோன்னா 97% வந்து ஓஷன்ஸில் தான் இருக்குது. ரொம்ப சால்ட்டியாக இருக்கும். ஹியூமன் கன்சப்ஷனுக்கு வந்து இது சூட்டபுளாக இருக்காது. அண்ட் தென் வந்துட்டு
மற்ற வாட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ் ஷீட்ஸாகவோ கிளேஷியர்ஸாகவோ இந்த மாதிரி இருக்கும். சின்ன பர்சன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. ஸோ 2.5% தான் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது ஹியூமன் கன்சப்ஷனுக்காக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதனால தான் வந்துட்டு நம்ம என்ன தான் நம்ம ப்ளூ பிளானட்டாகவே இருந்தாலும் நம்மளுக்கு வாட்டர் ஷார்ட்டேஜ் இப்போ கூட நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்பப்போ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு மேஜர் பார்ட் ஹைட்ரோஸ்பியர்லாம் ஓஷன் தான். எல்லா ஓஷனும் இன்டர்கனெக்டட், நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். ஸோ என்னென்ன ஓஷன் வாட்டர் வந்துட்டு எப்போவுமே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. என்னென்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா வேவ்ஸ், டைட்ஸ், ஓஷன் கரண்ட்ஸ், இந்த மாதிரியான 3 மெயின் மூமெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஓஷனில் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்து வந்துட்டு முக்கியமான மேஜர் 5 ஓஷன்ஸ் என்னென்னா பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன் அண்ட் ஆர்டிக் ஓஷன். இதை வந்துட்டு நம்ம சைஸ் வாரியாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பசிபிக் ஓஷன் பற்றி பார்க்கலாம். இந்த பசிபிக் ஓஷன் தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ஓஷன். இது வந்துட்டு 1/3 ஆஃப் த எர்த் சுற்றிலும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த பசிபிக் ஓஷனில் தான் நம்ம முதல்ல பார்த்தா மரியானா ட்ரென்ச் டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த எர்த் வந்து இருக்குது. இந்த மரியானா ட்ரென்ச்சோட டெப்த் எவ்வளோங்க பார்த்தோம்? 11022. ஓகே. இந்த பசிபிக் ஓஷன் தான் வந்துட்டு சர்க்குலராக இருக்கும், ஆல்மோஸ்ட் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா. இந்த சுற்றி என்னென்ன கான்டினென்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ரைட் சைட் ஈஸ்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியா. வெஸ்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த அட்லாண்டிக் ஓஷன் பற்றி பார்ப்போம். இந்த அட்லாண்டிக் ஓஷன் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் வேர்ல்ட்லேயே. இது வந்து எஸ் ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகேங்களா. இது அண்ட் தென் வந்துட்டு இது வந்து ஃப்ளங்க்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஃப்ளங்க்ட் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா இதோ இங்கே இருக்குது. ஃப்ளங்க்ட் அப்படின்னா என்னென்னா சைடில் என்னென்ன இது கான்டினென்ட் சைடில் இருக்குன்னா நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா ஃபஸ்ட் சைட்லேயும், யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா ஈஸ்டர்ன் சைட்லேயும் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் தென் வந்துட்டு இதோட கோஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹைலி இன்டெண்டடாக இருக்கும். இன்டெண்டட் அப்படின்னா என்னென்னா ரொம்ப டீப்பாக வந்துட்டு உள்ளே தள்ளி இருக்கும் பாருங்களேன், உள்வாங்கியிருக்க மாதிரி. இதோ ரொம்ப இன்டெடாக உள்ளே போய் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கனால இதுக்கு ரொம்ப வந்து கமர்ஷியலாக இதுக்கு நிறையா வேல்யூ இருக்குது. ஏன்னா போர்ட்ஸ், நேச்சுரல் ஹார்பர், போர்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்குது. ஓகேங்களா. அண்ட் தென் வந்துட்டு இந்தியன் ஓஷன் தான் வந்துட்டு ஒரே ஒரு ஓஷன் ஒரு கண்ட்ரினால் நேம் ஆனது நம்ம இந்தியாவில். ஓகேங்களா. ஒரு கண்ட்ரியோட நேமால் வந்தது. ஓகேங்களா. இதோட ஷேப் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரையாங்குலர் ஷேப். நார்த் வந்து ஏஷியா, நார்த் சைடு வந்து ஏஷியா, அண்ட் தென் வெஸ்ட் சைட் ஆஃப்ரிக்கா, ஈஸ்ட் சைட் ஆஸ்திரேலியாவால் பவுண்டாக இருக்கும். அண்ட் தென் சதர்ன் ஓஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு அண்டார்டிகா இருக்குது பார்த்திங்களா. இந்த அண்டார்டிகா சுற்றிலும் என்சர்க்கிள் பண்ணியிருக்கோம். இது வந்து நார்த் வேர்ட்ஸில் வந்து 60 டிகிரி சவுத் லேட்டிடியூட் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்துட்டு ஆர்டிக் ஓஷன் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்டிக் சர்க்கிளில் வந்து உள்ளே இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு இது நார்த் போல் சுற்றியும் இருக்கும். இது வந்து பசிபிக் ஓஷனோட வந்துட்டு கனெக்ட் ஆகுது. ஒரு நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் சாலோ வாட்டர்னால அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா பெரிங் ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்ட்ரெயிட் அப்படின்னா என்னங்க, ஒரு லார்ஜ் லேண்ட் மாஸை செப்பரேட் பண்ணி வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணுறது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பசிபிக் ஓஷன் அண்ட் ஆர்டிக் ஓஷன் இருக்குது இல்லைங்களா. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரெயிட் வந்து பெரிங் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு நார்தர்ன் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா அண்ட் யூரேஷியானால் பவுண்டாக இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு அட்மாஸ்ஃபியர் பற்றி பார்ப்போம். அட்மாஸ்ஃபியர் அப்படின்னாலே என்னென்னா அட்மாஸ்னாலே கேஸ்னு பார்த்தோம். அதாவது நம்ம ஏர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய கேஷ். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பிளாங்கெட், ஒரு பெட்ஷீட், ஒரு போர்வை மாதிரி வந்துட்டு ஏர்த் சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நமக்கு தேவையான ஏர், நம்ம ப்ரீத் பண்ணக்கூடிய ஏர், அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ஹார்ம்ஃபுல்லான சன்ரைஸ் கிட்டேருந்து பாதுகாக்கக்கூடியது, இது எல்லாமே இந்த அட்மாஸ்ஃபியர் தான். இந்த அட்மாஸ்ஃபியர் வந்து எவ்வளோ ஹைட் வரைக்கும் இருக்குன்னா 1600 கிலோமீட்டர்ஸ் மட்டும் இருக்குது. இந்த அட்மாஸ்ஃபியரை வந்து 5 லேயர்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் காம்போசிஷன், டெம்பரேச்சர், அப்புறம் மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா. என்னென்னா ட்ரோபோஸ்ஃபியர், ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர், மீசோஸ்ஃபியர், தெர்மோஸ்ஃபியர், எக்ஸோஸ்ஃபியர். இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு இருக்கிறது ட்ரோபோஸ்ஃபியர்,
அண்ட் தென் மீசோஸ்பியர் அப்படிங்கிறது சென்டரில் இருக்குது. எக்ஸோஸ்பியர்னால் வெளியே, ஸோ அது லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ ட்ரோஃபோஸ்பியர் வந்துருச்சு. அப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தென் வந்துட்டு அட்மாஸ்பியர் வந்து மெயினாக என்னென்ன கேஸால் கம்போஸ் ஆகிருக்குன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன் தான் அதிகமாக இருக்குது. 99% வந்துட்டு இதுதான். ஓகேங்களா. இது வந்து க்ளீன் அண்ட் ட்ரை ஏர் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். நைட்ரஜன் வந்துட்டு 78%, ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது. ஸோ இதுவே வந்துட்டு 99% வந்து மேக் பண்ணிடுது. பேலன்ஸ் 1% தான் மற்ற கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன் மாதிரியான கேஸஸ் எல்லாம். ஓகேங்களா. ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு லைஃப் சேவிங் இது, அதாவது நம்ம ப்ரீத் பண்ண லைஃப் கொடுக்கக்கூடிய ஏர் ப்ரீத்துக்காக. நெக்ஸ்ட்டு வந்து நைட்ரஜன் வந்து லிவிங் ஆர்கானிசம் க்ரோத்துக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ் இதெல்லாமே. ஓகேங்களா. அண்ட் தென் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ரொம்ப கம்மியாகவே இருந்தாலும் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ரேடியேட் ஆகக்கூடிய அந்த ஹீட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்குது இந்த கார்பன் டை ஆக்சைடுனால. இதனால தாங்க நம்ம வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகமாகும், வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆக்சுவலி இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது இல்லைங்களா. இது வந்து பிளான்ட் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. அண்ட் தென் வந்துட்டு இந்த அட்மாஸ்பியரில் வந்துட்டு நம்ம ஹைட்டில் போக போக டென்சிட்டி வந்து வேரி ஆகும். டென்சிட்டி அப்படின்னா என்னென்னா மாஸ் பர் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் பை வால்யூம்னு சொல்லுவாங்க. அதாவது இவ்வளோ வால்யூம் இடத்துல இவ்வளோ மாஸ் இருக்குது அப்படிங்கிறது டென்சிட்டி. ஓகேங்களா. இவ்வளோ இடத்துல இவ்வளோ ஏர் இருக்குது அப்படிங்கிறது. ஹைட்டில் போக போக டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். இந்த டென்சிட்டி வந்துட்டு சீ லெவலில் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு மேலே போக போக டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மவுண்டன் கிளைம்பர்ஸ்னாலெல்லாம் மேலே ஹைட் போகும்போது ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரனால அவங்க வந்து சிலிண்டர்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் தங்கிட்ட வந்துட்டு கேரி பண்ணிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா மேலே போக போக டெம்பரேச்சரும் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. அண்ட் தென் வந்துட்டு அட்மாஸ்பியர் வந்துட்டு நம்ம எர்த் மேலே ப்ரெஷர் வந்துட்டு எக்ஸர்ட் பண்ணும், ப்ரெஷர் போடும். அது வந்து வேரி ஆகும், பிளேஸ் டு பிளேஸ் வந்து அந்த ப்ரெஷர் வேரி ஆகும். ஸோ இந்த ப்ரெஷரை பற்றி நம்ம ப்ரெஷர் பில்ஸ் பற்றி நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது எப்படி ஏர் மூவ் ஆகும் அப்படின்னா ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் வந்து மூவ் ஆகும். இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஏரை என்ன சொல்லுவாங்கன்னா விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தென் வந்துட்டு பயோஸ்பியர் அப்படின்னா நான் சொல்லிட்டேன். நம்ம ஏர்த்தில் வந்துட்டு வாழக்கூடிய லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் இது மூணும் மீட் பண்ணக்கூடிய ஒரு நேரோ ஜோன் தான் வந்து பயோஸ்பியர். இங்கே தான் லைஃப் வந்து பாசிபிள். ஓகேங்களா. அண்ட் தென் வந்துட்டு நிறைய ஆர்கானிசம்ஸ் நிறையா சைஸஸில் இது எல்லாமே வந்துட்டு இங்கே பயோஸ்பியரில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. இந்த பயோஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸை வந்து ப்ராடாக எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம். அண்ட் தென் வந்துட்டு இந்த 3 டொமைன்ஸ் ஆஃப் எர்த் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஒன்று அஃபெக்ட் ஆலும் ஒன்று வந்து ஒன்றில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் மற்ற ரெண்டையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரீஸை வந்து கட் பண்ணுறோம் நம்மளுக்கு தேவைக்காக அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா நம்மளோட சாயில் எரோஷன் வந்து ஃபாஸ்ட் அந்த சாயில் ரிமூவல் ஆகிறதுக்கு சான்ஸ் பண்ணுது. அண்ட் தென் வந்துட்டு எர்த்குவேக் வந்தது அப்படின்னா நம்மளோட சர்ஃபேஸில் வந்து சில மாற்றங்கள் வருது. ஓகேங்களா. ஸோ சேம் இதே தான். அண்ட் தென் சுனாமி வருது அப்படின்னா சில பார்ட் ஆஃப் த எர்த் வந்துட்டு சப்மர்ஜ் ஆகுது, லேண்ட் வந்து சப்மர்ஜ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லேண்ட் சப்மர்ஜ் ஆகுது பார்த்தீங்களா வாட்டர் கீழே. ஸோ அது. அண்ட் தென் வந்துட்டு நம்ம வேஸ்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் இல்லைங்களா. நம்ம இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வாட்டர் பாடிஸில் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அது நம்ம கன்சப்ஷனுக்கு வந்து அன்சூட்டபிள் ஆயிடுது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வாட்டரில் இருக்கக்கூடிய சில ஆர்கானிசமோட லைஃப்க்கும் வந்து டேமேஜ் க்ரியேட் பண்ணுது. அண்ட் தென் வந்துட்டு நம்ம வெஹிக்கல்ஸ்லேருந்து நம்ம இந்த ஏர் வந்து பொல்யூட்டட் ஏர் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறனால என்ன ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா குளோபல் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து நம்மளோட ஏர்த்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம லிமிட்டாக தேவைக்கு அளவாக நம்ம யூஸ் பண்ணால் நம்மளோட 3 டொமைன்ஸ் ஆஃப் எர்த்தையும் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லெசனை வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.